தாவேக்கா வாக்குகளை பிரிச்சா நிறைய கட்சிகளுக்கு வாக்குகள் குறையும், 100 சீட் தாவேக்கா ஜெயிப்பாங்கன்னு ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள். டிபேட் என்னன்னா மக்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அதை பேசாம நம்பர்ஸே பேசிட்டு இருக்கிறது. கிரவுண்ட்ல ஒர்க்கே ஒன்னும் பண்ணலன்னா உங்களுக்கு வெளில வந்து ஓட்டு கேட்கறதுக்கு தகுதியே கிடையாது. அவர் எவ்வளவு பிரஸ் மீட் கொடுத்தாரு, எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினாங்க, எவ்வளவு 1% டிவிக்கே பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் சினிமா கிடையாது. வெறும் டிஎம்கே மட்டும் வீழ்த்தணும்னா அந்த வேலையை அதிமுக பண்ணிட்டு போயிருவாங்க. தாவேக்கா பொதுச் செயலாளர் சொல்றாருல்ல, ஸ்ட்ரீட் லைட் எரியல்னா நீங்களே போய் பல்பு மாத்துங்க அப்படின்ட்டு. அதுக்கு எது கட்சி? அது நாங்களே பண்ணிட்டு போறோம். அதுக்கு எதுக்கு டிவிக்குன்னு ஒரு கட்சி? ஒரு யதார்த்த பேசுவோமே, விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு? காளியம்மா போயிருச்சுங்கிறாரு, அவங்க போயிருச்சுங்கிறாரு. சரி போயிட்டு இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு 2 பேரை சொல்லுங்க, தாவேக்கால இருக்காங்கன்னு ஒரு 2 பேரை காமிங்க. பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக அல்லாத கட்சிகளை ஒன்றிணைக்க இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க நாம் தமிழர்? இதை யோசிக்காம இல்லங்க தாவேக்கா 1.5 வயசு 1.5 வயசு விஜய்ங்கிற பிரபலம் ஏன் சீமான் கட்சி ஆரம்பிக்கும் பிரபலம் இல்லைங்களா? நான் கேட்கிறேன், எந்த கட்சியில இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்ல? 150 வருஷத்தை கடந்த காங்கிரஸும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்காங்க. 75 வருஷத்தை கடந்த திமுக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்காங்க. மீடியா தாண்டி சோசியல் மீடியா வந்துருச்சு. மக்களோட ஓட்டிங் பிஹேவியர், அவங்களோட நாலேஜ் மாறி போச்சு. இன்னும் இதெல்லாம் புரிஞ்சிக்காம நான் 80 வயசு 1980ல பேசிக்கிட்டு இருப்பேன், நான் தோத்துருவோம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. சார், இப்போ அரித்மெட்டிக்காக பேசணும் அப்படின்னா 8% 10% மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விஜயோடைய வாக்குகள், விஜய்க்கு போகக்கூடிய வாக்குகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து போகாதா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி சதவீதத்தின் அடிப்படையில் வளருவோம் அப்படின்றது ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஆனா தாவேக்கா வந்து நாங்கள் ஆட்சியை கட்டிலை பிடிப்போம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அப்ப திமுக தான் பொது எதிரி அப்படின்ட்டு வரும்போது தாவேக்காவுக்கு எந்த வாக்குகள் போகும், நாம் தமிழர் கட்சிக்கு எந்த வாக்குகள் போகும்? இப்போ ஒண்ணு வந்து என்னன்னா, தாவேக்கா வாக்குகளை கண்டிப்பா பிரிப்பாங்க. தாவேக்கா வாக்குகளை பிரிச்சா நிறைய கட்சிகளுக்கு வாக்குகள் குறையும். முதல் வாக்குகளை பிரிக்கணும். இப்போதைக்கு தாவேக்கா கையில வாக்குகள் கிடையாது. இப்போதைக்கு எல்லாமே பொலிட்டிக்கல் அனலிஸ்டுகளும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளும் சரி, இவங்களா சொல்ற அசம்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. சோ முதல்ல தாவேக்கா நம்பரை வாங்கணும். அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க எவ்வளவு ஓட்டை பிரிக்கிறாங்க, யாரோட ஓட்டை பிரிக்கிறாங்க, அதெல்லாம் செகண்டரி. இப்ப நீங்க கேக்குற மாதிரியான நிறுவனமா இருக்கட்டும், இல்ல சில தனியார் நிறுவனங்கள் எல்லாருமே விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை போட்டுட்டு இருக்காங்கல்ல, யார் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கறத இருக்கட்டும், இல்ல வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில இவங்களுக்கு 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அப்ப ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு வேற ஒரு ஆங்கிள் இருந்து நான் சொல்றேன். இப்ப எனக்கு டிவிகே பொறுத்தளவுல எனக்கு அந்த பார்ட்டியில இருக்க ஒரு பெரிய விமர்சனம் என்னன்னா, அவங்க எலெக்ஷன் அணுகக்கூடிய விதம் இருக்குல்ல, அது கொஞ்சம் தவறான ஒரு மெத்தட்ல இருக்கு. இப்ப சாரே பேசும்போது கூட போராட்டம்லாம் செகண்டரியா வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப மக்கள் கிட்ட இருந்து தான் நம்ம அரசியலை ஆரம்பிக்கணும். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து எலெக்ஷன் அணுகக்கூடாது. மக்கள் பிரச்சனை, ஐடியாலஜி, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, அதுக்கப்புறம் களத்துல இறங்கி நீங்க மக்களோட நின்று போராடணும். ஒவ்வொரு இஷ்யூலையும் நீங்க மக்கள் கூட நிக்கணும். அப்பதான் நீங்க முதல்ல இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு தகுதியான ஆளா இருப்பீங்க. ஜஸ்ட் நான் ஒரு ஸ்டார் 1 இயர் ஆச்சு பார்ட்டி ஆரம்பிச்சு, 4 தடவை நான் வெளில வருவேன், வெளில வந்து சில விஷயங்கள் பேசுவேன், அதுக்கப்புறம் நான் சினிமா ஷூட் பண்ண போயிடுவேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வருது, அதுக்கப்புறம் நான் கேம்பெயின் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்றது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. சோ இந்த அணுகுமுறை இருக்குல்ல, ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா 3 எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் இருக்காங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எலெக்ஷன் செயல்பாடே இல்லை, அரசியல் ரீதியா செயல்படவே இல்லை. ஆனா ஸ்டேஜ்ல உங்களுக்கு 3 எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் இருக்காங்க. இது எங்க வரேன்னா, நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, சி ஓட்டர் பத்தி பேசுனீங்க. இப்ப ரீசெண்டா இன்னொரு கருத்து கணிப்பு முடிவுகள், 100 சீட் தாவேக்கா ஜெயிப்பாங்கன்னு ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள், அப்புறம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் வருது, 20% 25% ஓட்ஸ் இருக்குன்னு ரிசல்ட்ஸ்லாம் வருது இல்லையா. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் அங்கங்க உட்காந்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களோட ஒர்க் இதுதான். சோ இன்னைக்கு மீடியால ஈஸியா நீங்க டேட்டாவெல்லாம் பிளான் பண்ணலாம். ஒன்னும் இல்ல, 24 எலெக்ஷன்ல பாஜக 400 சீட் வரும்னு அடிச்சு பேசினாங்க. ஏகப்பட்ட இந்த கருத்து கணிப்புகள் நடத்தக்கூடிய நிறுவனங்கள்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் இந்தியா டுடே ஆபீஸ்ல வந்து அழுதுட்டு இருந்தாங்க. அதையும் ஒரு டிராமா வைக்கிட்டாங்க. உங்களோட கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் தப்பா இருக்கு, அதை ஒரு டிராமாவா மாத்தி அழுதுட்டு இருந்தாங்க. சோ அதனால அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா எல்லாம் 100% எல்லாமே நடந்துரும்லாம் கிடையாது. பிளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், இப்போ வந்து அரித்மெட்டிக்லாம் மக்களோட பிரச்சனை கிடையாதுங்க. இப்ப டிஎம்கேவும் பாத்தீங்கன்னா 200 சீட் ஜெயிச்சிருவோம், 234 சீட் ஜெயிச்சிருவோம், நாங்க எலெக்ஷன்ல கண்டிப்பா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம், அதிமுக இல்லாம பண்ணிடுவோம், அதெல்லாம் டிபேட் கிடையாது. டிபேட் என்னன்னா மக்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க,
மக்கள் சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்களா, மக்களோட பிரச்சனைகள் என்ன, அதை தான் பேசணும். அதை பேசாம நம்பர்ஸே பேசிட்டு இருக்கிறது. டிவிகேவும் அதே ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க. அவங்க மக்கள் பிரச்சனையை பேசுறதே கிடையாது. மக்கள் பிரச்சனையை பேசாம எங்க கிட்ட 8% ஓட்டு இருக்கு, 12% ஓட்டு இருக்கு, நாங்க இதை பிரிப்போம் அதை பிரிப்போம். பிரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் சார், என்ன பண்ணிருக்கீங்க கிரவுண்ட்ல? உங்க ஒர்க் என்ன? கிரவுண்ட்ல ஒர்க்கே ஒன்றும் பண்ணலன்னா உங்களுக்கு வெளில வந்து ஓட்டு கேட்கறதுக்கு தகுதியே கிடையாது. ஸோ முதல்ல அதை பண்ணுங்க. ஒரு வருஷம் ஆச்சு வந்து ஒண்ணுமே பண்ணலையே. இப்ப என்டிகே எடுத்துப்போம், 2016 இருந்து 24 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு இயர் எடுங்க, 16, 17, 18 ஏதாவது ஒரு இயர் எடுங்க. அந்த ஒரு இயர்ல அவங்க என்னென்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதுல டிவிகே காவாசி பண்ணிருப்பாங்களான்னு பாருங்க. அவர் எவ்வளவு பிரஸ் மீட் கொடுத்தாரு, எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினாங்க, எவ்வளவு மக்களோட சேர்ந்து நின்று போராட்டங்கள் பண்ணிருக்காங்க, அதுல 1% டிவிகே பண்ணிருப்பாங்களான்னு பாருங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்க தகுதியானவர்கள். சோ இது எதுவுமே பண்ணாம சும்மா நம்பர்ஸை வச்சுட்டு விஜய் பெரிய ஒரு ஆக்டர் ஓட்டு போடுங்கன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சினிமா கிடையாது. விஜயோட படம் 100 கோடி வந்துருச்சுன்னு சொல்லி ரசிகர்கள்லாம் கொண்டாடுறதுக்கு. சினிமா ரசிகர்கள் அவங்க கொடுப்பாங்க தலைவர்களுக்கு, ஆனா அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு கொடுக்கணும். சோ அதனால டிவிக்கு எலெக்ஷன் அணுகக்கூடிய விதமே ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. ஓகே, ஆனா இப்ப கூட்டணி கணக்குகள்னு வரும்போது திமுக தான் நம்ம எல்லாருக்கும் பொது எதிரி. திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா எல்லா கட்சிகளும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றிணையணும் அப்படிங்கிறது தான் அதிமுக பாஜகவுடைய நிலைப்பாடா இருக்கு. அவங்க அப்படி சொல்லிதான் கூட்டணி வச்சாங்க. அதனுடைய அடிப்படையில தான் நாம் தமிழர் கட்சியையும் அணுகுனாங்க, விஜயையும் அணுகுனாங்க. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டின்னு சொல்லிட்டாங்க, விஜயும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கறதுல இவங்க எல்லாருமே பிரதான நோக்கமா இருக்கு. திமுகவை எதிர்க்கணும், திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றது ரொம்ப குறுகிய ஒரு பார்வை. அரசியல் மாற்றம் ஏற்படுத்தணும், திராவிடத்தை வீழ்த்தணும், இங்க பொலிட்டிக்கல் சேஞ்சை ஏற்படுத்தணும். வெறும் டிஎம்கேவை மட்டும் வீழ்த்தணும்னா அந்த வேலையை அதிமுக பண்ணிட்டு போயிருவாங்க. எல்லாரும் சேர்ந்து அதிமுகவோட போய் சேர்ந்தீங்கன்னா அதிமுக அந்த வேலையை பண்ணிட்டு போயிருவாங்க. அது இல்லாம ஏன் மாற்று அரசியல் வேணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரோம்னா, ஒரு தடவை அதிமுக, இன்னொரு தடவை திமுக, மாத்தி மாத்தி இந்த ஸ்டேட்டஸ் கோ வந்து மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. சோ இப்ப 26ல திமுக வீழ்த்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 31ல ஐயோ எங்களுக்கு அதிமுக ஆட்சி முடியவே முடியலங்க, மீடியா ஹைப் எல்லாம் கொடுத்து பயங்கரமா ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகும். அப்புறம் 31ல அதிமுக வீழ்த்தணும்பாங்க, 36ல திமுக வீழ்த்தணும்பாங்க. சோ ஒரு சீசா மாதிரி இது ஒரு பேலன்ஸ் இருக்கு. அதை உடைக்கணும். அதை உடைக்கணும்னா நீங்க காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. காம்ப்ரமைஸ் ஆயாச்சுன்னா நீங்களும் சிஸ்டமோட ஒரு பார்ட்டா மாறிடுவீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்தளவுல அவர் தனியா போன வரைக்கும் அவருக்கு ஒரு வெயிட்டேஜ் இருந்தது, அவரோட வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருந்தது. அப்புறம் 24ல அவர் என்ன பண்றாரு, பிரஷர் தாங்காம அவரு காங்கிரஸோடையும் இந்தியா அலைன்ஸ்லயும் போய் சேர்றாரு. சோ அவரோட ஓவரால் பொலிட்டிக்ஸே உடஞ்சு போயிருது. அவரோட பொலிட்டிக்ஸ் என்ன, எல்லாருமே திருடர்கள், பாஜகவும் திருட, காங்கிரஸும் திருட. சோ இப்ப நீ காங்கிரஸோட போய் ஏன் சேர்ந்தீங்க அப்படின்ற கேள்வி வருது. சோ அதனால நீங்க யாரை எதிரியா பிக்ஸ் பண்றீங்களோ, எந்த ஐடியாலஜியை உங்களுக்கு எதிரான ஐடியாலஜியா பிக்ஸ் பண்றீங்களோ அந்த ஐடியாலஜியோட போய் நீங்க ஐக்கியமாக முடியாது. அதுவும் திமுகவை 2026ல குறிப்பா ரொம்ப குறுகுன இந்த பார்வையோட நம்ம பார்க்க கூடாது. இந்த பர்டிகுலர் எலெக்ஷன்ல பர்டிகுலர் பார்ட்டியை வீழ்த்தணும்ன்றது உங்களோட ஓவரால் அப்ஜெக்டிவ் பொலிட்டிக்கல் சேஞ்சை கிரியேட் பண்ணும். அது ரொம்ப லாங் டேர்ம் விஷன். அது ஓகே, அதுல நாம் தமிழர் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ? அதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பாக்குறேன். இன்ஃபேக்ட் அவங்க கிட்ட நிறைய குறைபாடுகள்லாம் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்துவதற்கான ஒரு ஃபவுண்டேஷன் அவங்க கிட்ட இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இருக்கு. அந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி மக்களை மொபிலைஸ் பண்றாங்க. ஒரு கோர் கேடர் பேஸை உருவாக்குறாங்க, ஐடியாலஜி ட்ரிவன் கேடர் பேஸை உருவாக்குறாங்க. அந்த கேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள்கிட்ட போய் பேசுவாங்க, மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க, பொலிட்டிக்கல் ஆக்டிவா இருப்பாங்க. இப்ப டிவிகே கிட்ட அதுவும் ஒரு லேக்கி. இப்ப ஐடியாலஜி இருந்தாதான் ஒரு கோர் கேடர் பேஸை கிரியேட் பண்ண முடியும். அவங்க அப்பதான் திராவிடத்தை வீழ்த்தணும் அது இதுன்னு என்டிகேக்கு ஒரு லட்சியம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பெரிய ஐடியாலஜி ட்ரிவன் கேடர்ஸ் வந்து டிவிகே கிட்ட கிடையாது. அவங்க மோஸ்ட்லி ஃபேன்ஸை பொறுத்தளவு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபேன்ஸ் வந்து 1 விஜய் ஃபேன் ஈக்குவல் டு 1 ஓட்டு. அவர் ஒரு ஓட் போடுவார், அவ்வளவுதான். ஆனா இப்ப என்டிகேவோட கேடர்ஸ் வந்து களத்துல இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க பார்பர் ஷாப்ல போய் டிபேட் பண்ணுவாங்க, ஒரு டீ கடையில உட்காந்து டிபேட் பண்ணுவாங்க, டிபேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுல போனா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு பேசுறதுக்கு விஷயம் இருக்கு, ஐடியாலஜி இருக்கு, அதை பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப டிவிக்கு பொறுத்தளவுல ஒண்ணு ஐடியாலஜி இல்ல, ரெண்டாவது பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ல. ஒரு நிமிஷம், தாவேகா பொதுச் செயலாளர் சொல்றாருல்ல, ஸ்ட்ரீட் லைட் எரியல்னா நீங்களே போய் பல்பு மாத்துங்க அப்படின்ட்டு, இதெல்லாம் எடுபடாதா? அதுக்கு எது கட்சி, அது நாங்களே பண்ணிட்டு போறோம். அதுக்கு எதுக்கு டிவிக்குன்னு ஒரு கட்சி? திமுக வீழ்த்துறதும் அவங்க வேலைன்னா அப்ப நீங்க அதிமுக போய் சேர்ந்துக்குங்க. அதுக்கு எதுக்கு புதுசா டிவிக்குன்னு ஒரு கட்சி? 15 வருஷமா அது முடியலன்றதுக்காக தான் டிவிக்குன்னு ஒரு கட்சி 15 வருஷமா பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அவர் முடிச்சிரட்டும். சோ இப்ப என்னன்னா, எனக்கு வந்து டிவிக்கே நிஜமாவே ஒரு மாற்றா இருப்பாங்கன்னா எனக்கு அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா இங்க என்னன்னா, மாற்றுன்ற பேர்ல ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல சினிமாக்காரங்க உள்ள வந்து இங்க ஆட்டத்தை கழிச்சிட்டு போறாங்க. கமலஹாசன் இதே மாதிரி வந்தாரு, மாற்றுன்னு சொன்னாரு. அவர்கிட்டயும் ஐடியாலஜி கிடையாது, சென்டரிசம்ன்ற ஒரு புது கான்செப்ட் அவர் சொன்னாரு. அப்படி ஒரு சித்தாந்தமே இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்புறம் என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஓட்ஸை பிரிக்கிறாரு, மாற்று அரசியல் வேணும்னு விருப்பப்படக்கூடியவங்களோட ஓட்ஸை பிரிக்கிறாரு, யங்ஸ்டர்ஸோட ஓட்டை பிரிக்கிறாரு.
இதெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் 2 எலெக்ஷன்ல கமல்ஹாசன் காணும். சோ அவரை நம்பி ஓட்டு போட்டவங்களோட நிலைமை என்ன? ஏறக்குறைய ஒரு 4% தமிழர்கள் அவர் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, டிவில டிபேட் பண்ணிருக்காங்க. நம்ம ஏகப்பட்ட டைமை வேஸ்ட் பண்ணிருக்கோம், ஃபுல்லா வேஸ்ட். சோ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மாற்றுன்னு சொல்லி ஒருத்தவங்க உள்ள வராங்கன்னா, எனக்கு ஓட் போடுங்கன்னு சொல்லி உள்ள வராங்கன்னா, அவங்களோட ட்ராக் ரெக்கார்டை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். நீங்க மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? எதுவும் பண்ணாம எனக்கு வாய்ப்பு கொடுங்க, அதுக்கப்புறம் நான் நல்லது பண்றேன்னா இல்ல அதெல்லாம் தேவையில்லை. முதல்ல நீங்க கிரவுண்ட்ல வேலை பாருங்க, ஒரு 4-5 வருஷம் குறைந்தது வேலை பாருங்க, போராட்டங்கள்ல இறங்குங்க. இப்ப நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வருதுங்க, இப்ப கூட பெருசா அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியல. சோ எதுவும் பண்ணாம வெறும் நம்பர்ஸ், அரித்தமெட்டிக் கேம்ஸ், எங்களுக்கு 15%, 20%, இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க 20% வாங்குங்க, 50% வாங்குங்க, கிரவுண்ட்ல மக்களுக்கு என்ன பண்ணீங்க? அதுதான் மக்களோட கேள்வி அதாதானே இருக்கும். சோ அதை பண்ணுங்க முதல்ல. அதை பண்ணதுக்கு அப்புறம் அதை காட்டி ஓட்டு கேளுங்க. புரியுது. சசிகுமார் சார், இப்ப நாம் தமிழர் கட்சி 10%-ல இருந்து 15% கூட எங்களுக்கு வரும், நாங்க அதுல ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கறதுல உங்களுக்கே கான்பிடன்ஸ் இல்லையோ அப்படின்ற மாதிரி அனந்த் சொன்னாரு. அண்ட் கேப்ரியல் சார் பேசும்போது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. 10ல கட்சி தொடங்கினாலும் 16ல இருந்து இன்னைக்கு 26 வரைக்கும் அவங்க ஸ்டாட்டிக்கா நின்றுட்டே இருக்காங்க தேர்தல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க களப்பணிகள் நிறைய செய்யறாங்க அப்படின்ட்டு. இப்படி இருந்தும் ஏன் அந்த கான்பிடன்ஸ் வர மாட்டேங்குது ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ட்டு? அது லாங் டேர்ம் ப்ராசஸ் நினைக்கிறீங்களா? இல்ல அதுதான் நான் முதல்ல சொன்னேன். அதாவது யதார்த்தத்தை பேசணும், டேட்டாவோட பேசணும். அவர் சொல்றாரு இல்லையா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்குங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. டேட்டாவோட பேசணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை வாக்குகளை வாங்கியிருக்காங்க, இல்லை வாங்க போகிறாங்க, எந்தெந்த இடத்துல கட்டமைப்பு இருக்குது, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க எவ்வளோ போராட்டங்கள் பங்களிச்சிருக்காங்க, இந்த தமிழக மக்களுக்கு அவங்களோட பங்களிப்பு என்ன, இன்னைக்கு அவங்க களத்தில் எங்கே நிற்கிறாங்க, இதெல்லாம் வச்சு தான் நம்ம பேசணும். இன்றைக்கி நாங்கள் ட்ராக் ரெக்கார்டு வச்சு சொல்கிறோம். இத்தனை வாக்குகளை நாங்கள் வாங்கியிருக்கோம், இத்தனை தேர்தல்களை சந்திச்சிருக்கோம், தொடர்ச்சியாக மக்களாக நின்றுருக்கோம், போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம். இப்போ இந்த நிமிடம் கொண்டு அனங்காபுத்தூரில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடக்குது, வீடுகள் இடிச்ச இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கிறாங்க. இதுதான் யதார்த்தம். யதார்த்தத்தில் நாங்கள் நின்று பேசுகிறோம், இதை உண்மையை பேசுகிறோம். இப்போ சொன்னார் இல்லையா, எல்லோரும் கூட்டணி சேர்ந்து திமுக எதிர்க்கிறது, சகோதரர் சொன்ன மாதிரி திமுக எதிர்க்கிறது மட்டும் எங்கள் நோக்கம் இல்லை. இந்த திராவிட சித்தாந்தம் இந்த மண்ணை கபலீகரம் செஞ்சது. இதை எதிர்த்து நீங்கள் ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து கொண்டு போகும்போது மிகப்பெரிய ஒரு ஊழல் நிறைந்த கட்சியாக திமுக அதிமுக இந்த மண்ணை சூறையாடி இருக்காங்கன்னா, அவர்கள் மிகப்பெரிய பலத்தோடு நிற்கிறாங்க. பொருளாதார பலத்தும் இருக்குது, ஊடக பலமும் சரி இவர்களுக்கு பின்ன நிற்குது. அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒரு யதார்த்தம் பாருங்கள், அதிமுக நினைச்சது பாஜக சேர வேணான்னு தான் நினைச்சது. அதான் உண்மை. திமுகவை நான் எதிர்த்து இந்த தடவை வென்றலாம் நினைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுக என்ன நிலைமையில போய் நிற்குது, பாஜகவுடன் இணைந்து நிற்குது. இப்போ என்ன ஆகும்? ஒரு யதார்த்த நிலைமை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ சிறுபான்மையர் வாக்குகள்லாம் எப்படி அதிமுகவுக்கு வரும் என்பது ஒரு கேள்விக்குறியா நிற்குது. அப்போ ஒரு கூட்டணின்னு உருவாகும் போது எவ்வளோ சிக்கல்கள் வருது, எவ்வளோ மாற்றம். அப்போ இவரோட சுமையும் இவங்க சுமக்க வேண்டியதாக இருக்குது. இவர்கள் செய்த தவறுகளையும் தன் தலையில் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதிமுக செய்த தவறுகளை பாஜக ஏற்றுக்கணும். இப்போ நாளைக்கு நீங்கள் செந்தில் பாலாஜி ஊழல் செஞ்சோ, இல்லை எடப்பாடி அவர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு அவர் உள்ளே போனாலோ, இன்னைக்கு பாஜகவும் அது பொறுப்பேற்கணும்ல. இப்போ இந்த நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. நான் வெற்றி பெறணும், வெற்றி தான் முக்கியம், நீங்கள் வெற்றி பெற்றே ஆகணும், அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த 2016 தேர்தல் களத்தில் நின்னதுலேருந்து இன்று வரை நீங்கள் எங்களோட ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நாங்கள் உள்ள போல, சட்டமன்றத்துக்குள்ள போல, ஆனால் வெளியே நின்று மக்களோட மக்களா பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்கோம், தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு 8 வழி அதுவே போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? களத்துல மக்களுக்கு நிக்கிறதுங்கிறது அவசியமான ஒரு விஷயம். நாம் தமிழர் கட்சி பண்றாங்க, அதை யாரும் மறுக்க முடியாது. அதிகாரம்னு ஒண்ணு இருந்தா அது இன்னும் ஸ்ட்ராங்கா பேச அது தேவைதான். ஆனா அந்த அதிகாரத்தை நான் இப்படி ஒரு சொல்றேனே, விடுதலை சிறுத்தைன்னு ஒரு கட்சி இருக்குங்க, 5 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க, பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க. இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு இவர்களால் என்ன சாதிக்க முடிஞ்சு நீங்க சொல்லுங்க. வேல்முருகன் இருக்காரு, ஒரு சீட்டு வச்சிருக்காரு, ஜவஹர்லா இருக்காரு, இத்தனை கூட்டணி கட்சியில் அவங்க ஒரு சீட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு இவர்களால் நடந்த மாற்றங்கள் என்ன இந்த மண்ணில்? அவர்களால் எதிர்த்து எந்த இடத்துல குரல் கொடுக்க முடியும்? இந்த அரசை நோக்கி ஏதாவது கேள்வி கேட்க முடியுதா? இன்னைக்கும் காவல்துறை தான் செய்துங்கிறாங்க. இன்னைக்கு வடகாடில் மிகப்பெரிய ஒரு சாதிய கொடுமை நடந்திருக்கு, அதை எதிர்த்து இவரால் பதில் சொல்ல முடியுதா? எதுக்கு இந்த பதவி? எதுக்கு நீங்கள் 5 சீட்டு 10 சீட்டு சேர்க்கணும்? நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், ஆட்சி கட்டில் ஏறணும், அது எங்களுக்கு தெரியும் நிச்சயம். அதுதான் எல்லோட இலக்கம். நாங்கள் அதை மாற்றம் சொல்ல, நாங்கள் என்ன வேணான்னு சொன்னோமா? நாங்கள் என்ன எங்கள் ஆட்சி அதிகாரம் வேணான்னு சொல்லிட்டு நிற்கிறோம்? அப்படிலாம் இல்லையே. அப்படின்னா நாங்கள் அந்த கட்சியை தொடங்கிக்க மாட்டோமே. எங்களுக்கு ஆனால் நாங்கள் திருப்பி போய் தற்கொலை செய்ய விரும்பவில்லை. மறுபடி இவர்கள் செய்த ஊழல்கள் மூட்டையை தூக்கி நாங்கள் முதுகில் சுமந்துக்கிட்டு போக விரும்பலை. அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒரு பாதை தெளிவாக இருக்குது. நீங்கள் அதை விட்டு இன்னைக்கு விஜய் ஒன்றுமே இல்லைங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு?
ஒரு யதார்த்த பேசுவோமே. விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு? அவங்க கூட இருக்கிற கூட்டம் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இவர் காளியம்மா போயிருச்சுங்கிறாரு, அவங்க போயிருச்சுங்கிறாரு. சரி போயிட்டு அவங்களாம் மிகப்பெரிய கேடரா உருவாக்குனது நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு 2 பேரை சொல்லுங்க, தாவக்கால இருக்காங்கன்னு ஒரு 2 பேரை காமிங்க. இவர்கள் வந்து சரியான கேடர்ஸை விஜய் உருவாக்கி வச்சிருக்காரு, இவர்களை நம்பி எல்லா இடத்துலையும் வாக்குகள் கேட்கலாம். இல்லையே, அவரை தாண்டி வேற எதுவுமே இல்லையே. அப்பேற்பட்ட ஒரு கட்சியை நீங்க நாம் தமிழர் கட்சியோட கம்பேர் பண்ணி அந்த கட்சி வென்று ஆட்சியை பிடிச்சிருக்குன்னா ஒரு யதார்த்த பேச வேணாமா? புரியுது. அனந்த்ஜித் சார், எஸ் மேம். இல்ல இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கு, நாங்க களத்துல நின்றுருக்கோம். தாவேக்காவுக்கு அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு கூட இல்லை, எதுவுமே பண்ணலங்கிறத தாண்டி சீமானவர்களே மேடையில பேசுறாரு, தோல்வி அப்படிங்கிறது இது தற்காலிகமா தான் கிடைக்குது, நாங்க நிரந்தர வெற்றிக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா தாவேக்காவினர் நிலைப்பாட்டிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லையோ. முதல்ல திருமாவளவன் அவர்கள் கூட்டணிக்கு வருவாரு அப்படின்ற மாதிரியான சலசலப்புகள் இருந்துச்சு. பின்னருக்கு அதிமுகவோட போவாங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு சீமான் அவர்களோட கூட்டணியா அண்ணன் தம்பி 2 பேரும் சேருவாங்களா அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. இப்ப மீண்டும் வந்து பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படிங்கிறது நிர்மல்குமாரும் சொல்லியிருக்காரு, ஆதவர்ஜுனாவும் சொல்லியிருக்காரு. என்னதான் பண்ண போறாங்க? ஆக்சுவலி பிஃபோர் அட்ரஸிங் திஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மீடியாவோட அனுமானங்கள் தான். ஓகே, அவங்க சொன்ன சில ஸ்டேட்மெண்ட்ஸும் கான்டெம்பரரியில் நடந்த சில பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸையும் வச்சுக்கிட்டு மீடியாவை நிறைய வந்து சித்தரிச்சிட்டாங்க. அது மீடியா ஹவுசஸாக இருக்கலாம், இல்லை பல கட்சிகளுடைய ஐடி விங்ஸாக இருக்கலாம். பல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பல பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸை இங்கே வச்சுட்டாங்க. அதை வச்சே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ரியாலிட்டியிலே இல்லை. அதை அட்ரஸ் பண்ணுறது வந்து பெரிய தேவையில்லை. பட் அதுக்கு நான் கடைசியாக வரேன். முதல்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னும் போது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் லீடர்ஷிப்புக்கு ஒரு கிரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்குங்க. அந்த கிரெடிபிலிட்டி கிரைசிஸ் வரும்போது தான் அவங்க எத்தனை ஆண்டு காலம் அந்த அரசியலில் பயணிச்சாலும், போராட்ட களத்தில் இருந்தாலும், மீடியாவை அட்ரஸ் பண்ணாலும் அவங்களால அந்த வெற்றியை சுவைக்க முடியாமல் போறது. அந்த மாதிரி ஒரு கிரெடிபிலிட்டி இஷ்யூ இங்க எல்லா கட்சிக்கும் இருக்கு. தாவேக்காக அது பெருசா இல்லை. நீங்க மக்கள் ஓட்டு கட்சி இத்தனை %ன்றதெல்லாம் பேசுறீங்கல்ல, நான் அவங்கள பத்தி பேசல. நான் கடைநிலையில இருக்கக்கூடிய ஓட்டர்ஸை பத்தி பேசுறேன். இந்த ஓட்டர்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஓட்டு போட என்னென்ன தேவை? ஒரு எலெக்ஷன்ல ஒருத்தர் சிஎம் ஆகணும்னா என்னென்ன தேவைப்படும்? ஒரு 2.5-3 கோடி ஓட்டு. அந்த 2.5-3 கோடி ஓட்டுக்கு ஓட்டு போடுறவங்களுக்கும் பரிச்சயமான ஒரு முகம், பொதுவான ஒரு சின்னம், 234 MP MLA கேண்டிடேட், இது மட்டும் இருந்தா ஒருத்தர் சிஎம் ஆக முடியுமா முடியாதா? போதும் இல்லைங்களா? நான் அதை நோக்கி பேசிக்கிட்டு இருக்கேன். மக்கள் வாக்கு வேணும்ல, முதல் பாயிண்ட் சொன்னது 2.5-3 கோடி ஓட்டுன்னு சொன்னேன். அந்த 2.5-3 கோடி பேருக்கும் பரிச்சயமான முகம்னு சொல்லிட்டேன், நான் அதை கடந்து போல. சோ நீங்க வந்து மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க. அந்த மாற்றம் யார் கொடுப்பான்னா ஒரு கிரெடிபிளான ஒரு ஐடென்டிட்டி, ஒரு கிரெடிபிளான ஒரு ஃபேஸ். இந்த கிரெடிபிலிட்டி தான் நான் பேச போறேன். நான் தாவேக்காக பேச நினைக்காதீங்க. இந்த பொலிட்டிக்கல் கிளைமேட் எப்படி இருக்குன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். திரும்பவும் 10-15%க்குள்ளதான் நாங்க நிக்க போறோம்ன்ற தெளிவான ஒரு தெளிவோட அரசியல் களத்துக்கு புகுறது எப்படி இருக்கு? இந்த வார்ல யாரை வீழ்த்துறோன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. என் கேள்வி என்னன்னா, பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக அல்லாத கட்சிகளை ஒன்றிணைக்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க நாம் தமிழர்? அது அவசியம் இல்லைங்களா இந்த களத்துல? திரும்பவும் நான் இப்ப ஏன் ஸ்கோர், அதாவது ஒரு கிரிக்கெட் டீம்ல செஞ்சுரி அடிக்கிற பேட்ஸ்மேன் முக்கியம் தாங்க, ஆனா டீம் என்ன பண்ணா ஜெயிக்கும்ன்ற கேப்டன் தான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு மேட்ச்லயும் செஞ்சுரி அடிப்பேன், நான் ஒரு போராட்டத்திலயும் செஞ்சுரி அடிப்பேன், 100 செஞ்சுரி வச்சிருப்பேன், எத்தனை கப்பு வச்சிருப்பேன்? கப்பு முக்கியம் இல்லைங்களா? 15 வருஷமா இங்க இருக்கிறாரு. நான் நிஜமா நாம் தமிழரால ஏன் சோபிக்க முடியலன்ற ஆதங்கத்தில் தான் இதை கேட்கிறேன். திரும்பவும் நாங்க 10ன்னு ஒருத்தர் சொல்றாரு, 15ன்னு ஒருத்தர் சொல்றாரு. வாட் இஸ் த பர்பஸ்? அரசியல் விமர்சகர்களோ ஸ்ட்ராட்டஜிஸ்டோ போயிட்டு இந்த பொலிட்டிக்கல் கிரவுண்ட் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்காக்கு ட்ராக்கரை கடை இல்லைன்றாங்க. என்ன பெரிய கண்டுபிடிப்பு இது? எல்லாருக்கும் தான் தெரியும் அந்த கட்சிக்கு 1.5 வயசு தான் ஆகுதுன்னு. இந்த கட்சி ஆனா இந்த இடத்துல கிரியேட் பண்ணி இருக்கிற ஹியூஜ் நாய்ஸ் என்ன? 1.5 வயசுல திமுக கிரியேட் பண்ணிச்சா அந்த நாய்ஸ? 1.5 வயசுல பாஜக பண்ணிச்சா இத? காங்கிரஸ் பண்ணிச்சா இத? நாம் தமிழர் பண்ணிச்சா இத? ஏன் தாவேக்கா பண்ணுது? யோசிக்கணும் இல்லைங்களா? இதை யோசிக்காம ஐயோ இல்லங்க தாவேக்கா 1.5 வயசு தாச்சு, 1.5 வயசு தாச்சு. விஜய்ங்கிற பிரபலம் தானே அது. ஏன் சீமான் கட்சி ஆரம்பிக்கும் பிரபலம் இல்லைங்களா? கட்சி ஆரம்பிக்கும் அண்ணாதுரை பிரபலம் இல்லைங்களா? அவர்களுக்கு இருக்க அந்த பரிச்சயமும் விஜய் அவர்களுக்கு இருக்க பரிச்சயமும் ஒண்ணு நினைக்கிறேன். நான் அதுதான் கேட்கிறேன். நீங்க இப்ப அரசியல் களத்துல இது ஓட்டுன்றது பரிச்சயத்தை தாண்டி வேற என்னெல்லாம் கொடுத்துற போகுது? கிரெடிபிலிட்டி நான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். இத்தனை கோடி வாக்காளர்களுக்கு தெரிஞ்ச ஒரு முகம், நம்ம வீட்டு பையனா இருப்பாரு. நான் என்ன சொல்றேன்னா, திரும்ப நான் விஜய் ஜெயிக்க போறாரு, தாவேக்காவை என்டாஸ் பண்ற நினைக்காதீங்க. ஆனா இந்த ரியாலிட்டியை ஏன் கடந்து போயிட்டு இருக்கீங்க? இதை தாண்டி இதை அட்ரஸ் பண்ணாம ரொம்ப மைனர் மார்ஜின்ல தோத்து திரும்ப திமுக ஆட்சியை கொடுக்க போறீங்களா எல்லாரும் ஒரு பாயிண்ட் கேட்டுட்டு இருக்கேன். இல்ல அதே மாதிரி கூட்டணியில இருந்தா பல விஷயங்களை ப்ராப்பரா அட்ரஸ் பண்ண முடியாது, ஜெயிச்சாலும் கூட அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க. கூட்டணி கிடையாது சொல்லிட்டாங்க. ஆனா தாவேக்கு இப்ப இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி கிடையவே கிடையாது, திமுகவோடையும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. டிசம்பருக்கு பிறகு இது எப்படி வேணா மாறும், டிசம்பருக்குள்ளே என்னுடைய களப்பணிகளை பாருங்க நீங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுனா பேசுறேன். அப்ப டிசம்பருக்கு பிறகு கூட்டணி கணக்குகள் மாறவும் வாய்ப்பு இருக்கு. ஆமா, இதுதான் நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். இங்க நீங்க ரொம்ப
அட்மோஸ்ட் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்ற பிரஸ் ரிலீசஸ் வந்து நான் தாவேக்காக தான் பாக்குறேன் ஆஃப் லேட். ரொம்ப சீக்கிரம் கூட்டணி கேட்கல, ரொம்ப சீக்கிரம் கூட்டணி இல்லைன்னு சொல்லல. மெச்சூர்டான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தான் கதவை மூடிட்டாங்க, ஜன்னலை மூடிட்டாங்க, கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க, வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. இந்த பொலிட்டிக்கல் பேட்டில் கிரவுண்ட் வேற மாதிரி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குங்க. நீங்க திரும்ப திரும்ப ஒரு கார்பரேட் கம்பெனி கிட்ட தோத்துக்கிட்டு இருக்கீங்கன்ற நானு. நீங்க சொல்றீங்கல்ல வெறும் அங்க 4 அனலிஸ்ட் மட்டும் உட்காந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உட்காந்து பேசுறாங்கன்னு அண்ணன் சொன்னாங்க கேப்ரியல் சார். நான் கேட்கறேன், எந்த கட்சியில இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்ல? 150 வருஷத்தை கடந்த காங்கிரஸும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்காங்க. 75 வருஷத்தை கடந்த திமுக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்காங்க. நீங்க மக்களை அட்ரஸ் பண்ணவங்க தானே, இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க தானே. எதுக்கு தேவைப்படுது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? இன்னைக்கு பொலிட்டிக்கல் சினாரியோ மாறி போச்சு, மீடியா தாண்டி சோசியல் மீடியா வந்துருச்சு, மக்களோட ஓட்டிங் பிஹேவியர், அவங்களோட நாலேஜ் மாறி போச்சு. இன்னும் இதெல்லாம் புரிஞ்சிக்காம நான் 80 வயசு 1980 பேசிக்கிட்டு இருப்பேன், நான் தோத்துருவோம். வாங்க 2025 வாங்க, 2035 எப்படி இருக்கும்னு யோசிங்க. இல்ல அது அப்ப ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மட்டுமே போதுமானதா இருக்காங்களா? மக்களுடைய பிரச்சனைகளை குறித்து பேசணும்ல, தாவேக்கால எங்க பேசுறாங்கன்னு கேக்குறாங்க. அதுதான் மேம், நான் திரும்ப அதை தான் சொல்ல வரேன். 1.5 வயசு ஆகிற கட்சி, அவங்க தலைவர் இன்னும் களத்துக்கு வரல. இது விமர்சனம் தான், இது இல்ல நான் மறுக்கல. வரேன்னு சொல்றாங்க, வெயிட் பண்ண சொல்லி டைம் கேட்கறாங்க. அந்த 6 மாசம் ஏதோ ஒன்று பண்ணிட முடியும்னு நம்புறாங்க. அது முடிஞ்சு டிசம்பர் வரட்டும், கூட்டணி கேட்போம், எலெக்ஷன் முடிட்டு ரிசல்ட் கேட்போம். தப்பா இருந்தா அன்னைக்கு வச்சு ரோஸ் பண்ணுவோம். ஆனா இது எதுவுமே நடக்காம, நடக்கிறதுக்கு கேப்பே விடாம என்ன இருக்கு பின்புலம், என்ன இருக்கு பின்புலம். 1.5 வயசு குழந்தைகிட்ட டிகிரி கேட்கற மாதிரி இருக்குங்க இது. அந்த குழந்தை வளர்ந்து வரட்டுங்க, அது IAS கூட ஆகுமா நம்ம வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். சோ இது எல்லாத்தையும் தாண்டி ஆம் ஆத்மியை பத்தி ஒன்று சொல்லி அடிச்சு விட்டாரு, அது தப்பு. இட்ஸ் a wrong டேட்டா. ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸோட கூட்டணி போனதுல இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. அந்த கூட்டணி போகாததால் தான் டெல்லியில தோத்தாங்க. அந்த டெல்லியில தோத்ததுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. டெல்லியில காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்னா இருந்தா பாஜக ஜெயிச்சிருக்கலாம். பாஜக ஜெயிச்சதுக்கு பின்னாடி ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்னா போகாதுதான் இங்க அரசியல் நான் சொல்றேன். நீங்க ஒன்னா போயிருந்தா ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்கோங்க. 24 பேசுறேன், நான் 24 தான் பேசுறேன். நான் 24 முடிஞ்சா உங்களோட ஸ்டேட் ஓட் ஷேர் கம்மியா இருக்கு சார். ஸ்டேட் எலெக்ஷன் பேச 2 பேரும் சேர்ந்து தான் பாஜக ஜெயிச்சிருப்பாங்க. 24 லோக்சபா எலெக்ஷன்ல அவங்களோட ஓட் ஷேர் கம்மியா இருக்கு சார். ஓட் ஷேர் குறைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா அலையன்ஸுக்கு ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆம் ஆத்மியோட ஓட் ஷேர் கம்மியா இருக்கு சார். ஆம் ஆத்மியோட ஓட் ஷேர் குறைஞ்சதுக்கு நான் சொல்லக்கூடிய காரணம் வந்து அவங்க மேல இருக்கிற ஊழல். அவங்க எந்த ஊழலை இழுத்து வந்தாங்களோ அதே ஊழல் அவரும் பண்றாரு, பணக்காரர் ஆகுறாரு. டாஸ்மாக் அங்கேயே வந்து லிக்கர் ஊழல் நடக்குது. அசெம்பிளி எலெக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கீங்க, லோக்சபா எலெக்ஷன் தான் சொன்னாரு. இல்ல நான் அதுக்கு அடுத்து அசெம்பிளி எலெக்ஷன் வெற்றி பெறாததுக்கு தான் காங்கிரஸ் கூட கூட்டணி போகாததுக்கு ரீசன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now.